கொழும்புக்கு வந்தாங்க. ராத்திரி 7 மணி பஸ்ஸு கேட்டு சொல்லி 9 மணிக்கு வலிக்கிட்டு 9 மணிக்கு வலிக்கிட்டு இங்கே எல்லாம் இடத்துக்கு வந்து 10:30 பழையில நின்றுச்சு ஒரு கடையில் இருந்து பண்ணுவேன். அப்புறம் அப்படியே 11 அப்படியே 2-3 இடத்துல ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஆளை கடைசியாக ராக்கி கிளச்சி விட்டாங்க விட்றாங்க. என்ன இந்த சக வீரர்களை ஒன்றும் செய்யலாம் கட்டத்தில் அப்படியே திரும்பி இங்கே சித்தப்பாவோட வந்து நிற்கிறோம். பவுனியால என்ன செய்யறோம்னு தெரியாகட்டும். ப்ரோக்ராம் அப்படியே கேன்சல் இல்ல அது நடக்கும். நேரில் கேன்சல். பஸ் காசும் தரீங்க. அது அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். அதுதான் எங்களோட வேற வந்தாங்க வாழைக்குள்ளையில எல்லாம் அதுக்கெல்லாம் கிடாக்கு. பஸ் பஸ் பைக்கிரிக்கா அதெல்லாம் நிக்குது. அதெல்லாம் நிக்குது. யாரார் இடிச்சுக்கணும் இருக்கிறாங்களோ தெரியாது. பஸ் காட்டணும். இந்த திசாங்கன் என்ன துரதிஷ்டம் என்றால் இதுல கொழும்புக்கு போறேன்னு ஒரு போஸ்ட் போட்டது திசாங்கன். சக்தி எஃப்எம்ல வாரம் அதை ஷேர் பண்ணது இவர் கொமெண்ட் அடிச்சது இவர் 2 பேட்ட ரசிகர்களும். விளக்கமா சரியான என்ன நடந்த சம்பவம் இருக்கா அப்படி என்ன சீனா நாங்கள் வெளிக்கிட்டாங்கல்ல நேற்று 7 மணிக்கே பஸ்ல வரணும்னு சொல்லி பண்ணைக்குள்ள போனோடனே அண்ணஞ்சு வாங்க இழுத்தாங்க. அப்ப சரி ஓகே எடுக்கிறாங்க. 7 மணி பஸ்ஸுக்கு சொல்லி இழுக்க நான் போய் ஏறி இருந்தேன். 3 பேரும் காசு கொஞ்சம் குறைச்சு ஏறி இருந்தாச்சு. 3 பேரும் இருந்தா பிறகு 9 மணிக்கு எடுத்தாங்க பஸ். சரி ஓகே 9 மணிக்குன்றாலும் ஒரு 4 மணிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அங்க குளிச்சு வெளிக்கிற சரியா இருக்கு டைம் ஒரு எப்படி பஸ் ஒரு கண்டுச்சுது நின்றா சரி பார்த்தா திடீர்னு பக்கத்துல இருந்த பெட்டியை காட்டினாங்க. இது பலூன் பஸ் பெரிய பஸ். பக்கத்துல இருந்த பெட்டியை காட்டினாங்க. ஏசி எல்லாம் போட்டு உள்ளுக்கெல்லாம் பூந்தாங்க. பூந்து கொஞ்சம் பார்த்தாங்க. ஒரு 10:45 ஆச்சுது. என்னடா இதுன்னுட்டு நாங்கள் இறங்க போனா கதவு லொக் ஆயிருக்குது. அது பலூன் பஸ் வந்து காத்தில் அடிக்க கதவு யோசிச்சோம்னா சரி எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. டிரைவர் சீட்டுக்கார நாங்க இறங்கி எட்டி போய் பார்த்தா இவ்வளவு சுபாஷ் அங்க இருந்தவர் அவர் பாட்டு நித்துற இப்ப போயிருங்க எப்படி 6:30 நாங்க நிக்கணும் கொழும்புல இந்த மாதிரி இருந்தா ஒரு 11 சொன்னார் பாருங்க. மேம் 3 மணிக்கு அடிக்கிறோம் நாங்கள் 2 மணி அடியிலே 5 மணிக்கு இறக்குவோம். சின்ன பிரச்சனை அப்ப நம்பிக்கை 5 மணிக்கு இறக்கிறாங்க. நாங்க அதுக்கு ஒரு ஃபன் அது நடுவில் பழைய சாப்பிட போயிருப்பீங்க. இல்ல எங்க சாப்பிட்டு இங்கிரிகளால இருக்கவங்க ஒரு 100 மீட்டர் தள்ளி நிப்பாட்டிட்டாங்க. அப்ப பழைய லெவல் நாங்க ஃபன் இருந்து காய்கறி ஒரு 3 மத்தியம் ஒரு 11:30 பஸ் வெளிக்கிட்டுச்சு. போய்கிட்டா இப்போ ஒரு வேலை பஸ் வெளிக்கிட்டு போகுது. இப்போ ஒன்னும் தெரியும் 12:30 கிளிநொச்சியிலன்னு திருப்பி அதே மாதிரி கொட்டினாங்க. சரி ஓகே சரி 8 மணி தானே ஷோ 7 மணிக்கு கொழும்பு போனால் காணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து இருந்து ஒரு 11:30 துவங்கிச்சுது. துவங்கிட்டு 3 மணி மட்டும் ஓடிச்சுது. நாங்களும் கனதூரம் ஓடிச்சுட்டு பார்த்தா இல்லை அது போய் இதில் நிற்கிது மதவாச்சிக்கு மிக்கிரிகளாக முடியல நின்றா. அப்புறம் என்ன சம்பவம்டா இதுக்கு மிஞ்சி இதை இழுக்கலாதுன்னு சொல்லி கண்டக்டர் டிரைவரும் விரிக்க 4 மணி அடிச்சு கிளைக்காத ஒரு குறை அடிச்சு கிளைக்காத நடு ரோட்ல நான் சுபாஷ் தான். நேரம் 4 மணி. பஸ் பேர் பிரின்சஸ். இப்படிதான் தனியார் பஸ்ஸுகள் வந்து இப்படி கூப்பிடுங்க அந்த இருங்கன்னு பண்ணையில கூப்பிடுங்க. நாங்க சந்தோஷமா சிரிச்சோன்னா ஏறி வாரோம். ஆனா இப்படியான சம்பவங்கள் நடக்க ஏதாவது மாற்று வழி ஏற்படுத்துங்க. இப்ப பஸ் பிரேக் டவுன் ஆகுறது பிள்ளைன்னு நாங்க சொல்ல வரையில அதுக்கு மாற்று பஸ் ஒன்று செய்யுங்க. அந்த நடுவில் விட்டு காசும் திருப்பி தாராங்க. இல்லை டிக்கெட் காசும் இல்லை. 6 மணிக்கு போக வேண்டிய நாங்கள் 4 மணிக்கு எகிரிக்காக நிற்கிறோம். இன்னும் ஒரு 6 மணி நேரம் ஜேர்னி இருக்குது. அப்ப உண்மையில ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். கவலைக்குரியமான ஒரு சம்பவம். தளர வேணாம். நாங்கள் போன் கால் மூலமாக அந்த லைவ் ஷோ நடக்கும். பிரம்மாண்டமான கோல். நார்மல் கோல் இல்ல, பிரம்மாண்டமான கோல். பிரம்மாண்டமான போன். இப்ப நாங்க வவுனியால நிக்கிறோம். வவுனியால எகிரிக்கால இருந்து ஒரு பஸ் எடுத்து வவுனியால வந்து நிக்கிறோம். மிகவும் துரதிஷ்டம். ஒரு நல்ல சான்ஸ் ஒரு ரேடியோல வந்து சந்திக்கிறதுக்கு. ஒரு சாதாரண பஸ்காரனால பிழைச்சதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ அதாவது ஒரு படம் உண்டு. நாங்கள் உங்களுக்காண்டியாவது இது சம்பந்தப்பட்ட ஒரு செக்ஷன் உண்டு. இப்போ ஒரு வெகு விரைவில் அதாவது சீக்கிரத்தில் உங்களுக்கு தருவோம் என்று ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையும். ஒரு சின்ன காரணம் பெரிய பிரச்சனை இல்லாம போகுது. ஒரு குட்டி காரணம் அதே முதல் நாள் கராஜில அப்படி இருந்தா நீங்கள் கேட்ட நீங்க சொல்றீங்களா 10:30 எங்களை விடுங்க நாங்க போறோம். அண்ணன்
இப்படி பஸ் சரி வராட்டி விடுங்கோ நாங்க வேற பஸ்ல லொரி பிடிச்சாது போறோம். அது பிரச்சனை, சின்ன பிரச்சனை. அப்படி இல்ல, சின்ன பிரச்சனை. 2 மணி வெளியில போனீங்கன்னா அடிபொலி முடிஞ்சு அந்த மாதிரி தான். அப்ப சரி, ஓகே, நம்பிக்கை தானே. ஒருத்தர் ஒரு மனிதன் ஒரு மனிதன் நம்புறான் தானே, அந்த நம்பிக்கையில ஒரு இதள்ளி போட்டாதான் பிரச்சனையா போனது. இதோட லைவ் நிறுத்தி கொள்வோம். சரி, 8 மணிக்கு சக்தி அதை பார்க்க மறக்க வேணாம் இருக்க முக்கியம். கேட்க மறக்க. அப்ப திசாங்கண்ட முக பாவனை நீங்கள் பார்க்கும். காணும். இருந்தாலும் இவ்வளவு துன்பத்தை சொன்ன அப்புறம் வேற ஒருத்தன் பல்ல அழிச்சு கக்கக்கா போட்டோன்னு சிங்கிள் வலிக்கிட்டாலே நான் ஒருதான். நிப்பாட்டுவோம். நன்றி, வணக்கம். திசாங்கல்ல முடிச்சாதான்